ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் கார்ட்டூன் சீரிஸோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ற எதையுமே நம்ப மாட்டாங்க. மேபி இந்த மந்திரக்கலை எடுத்துட்டு போய் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டினா அப்ப அவங்க நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ஜூலி ஜாக்கி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல எதையுமே ஆர்வக்கோளரா பண்ணக்கூடாது, அதனால எனக்கு உண்டான வடி இனிமே மறையாம இருக்கு சொல்லிட்டு ஜாக்கி ஒரு அட்வைஸ் பண்ண ஜூலி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஜாக்கி திரும்பின உடனே அவங்க அந்த மந்திரக்கலை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானி ஏதோ டைம் டிராவல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. அதோட கதிர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த முயல் மந்திரக்கல் மேலே விழுந்துருது. அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறப்ப ஜாக்கி வந்துருக்காப்புல. மந்திரக்கலை தான் கேட்க போறாரு நினைக்கிறப்ப இந்த பாரு நீ லஞ்ச் பாக்ஸ் விட்டு போயிட்டு சொல்லிட்டு அந்த பாக்ஸை மட்டும் தந்துட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் அந்த மந்திரக்கல்ல டைம் டிராவலோட அந்த கதிர் பட்டறதுனால பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதோ சக்தி வந்த மாதிரி தான் அந்த பேக்குள்ள இருக்கிற அந்த மந்திரக்கல் மேல காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டார்க் அண்ட் கேங் தான் காட்டுறாங்க. ஏதாச்சும் ஒரு மந்திரக்கல் கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த நேரத்துல அவங்க கையில இருக்கிற அந்த டிராகன் கருவி பாத்தீங்கன்னா மந்திரக்கல் இருக்கிற இடத்த காட்டுது. ஜூலி இதை நோட் பண்ணிட்டு டார்க் அண்ட் கேங் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மந்திரக்கலை உபயோகப்படுத்துறாங்க. பட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அதுல டைம் டிராவலோட கதிர் பட்டிருக்கு. இதனால ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. சோ ஜூலி அந்த போர்ட்டருக்குள்ள போயிட்டு எங்கேயோ போயிட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஜூலி கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆன உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே டிஃபரெண்டா இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களே நீங்க யாருன்னு சொல்லிட்டு வேற கேக்குறாங்க. நான் தான் ஜூலி சான் சொல்றாங்க. அந்த டீச்சர் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல சான் ஜேன் சொல்லிட்டு இருக்கு. ஓ நீங்க தான் நியூ அட்மிஷனா சொல்லிட்டு அவங்கள போயிட்டு உட்கார சொல்றாங்க. என்னடா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே டிஃபரெண்டா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜூலி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு காலண்டர் நோட் பண்றாங்க. 1976 இருக்கு. அதே நேரத்துல ஜாக்கி சான் சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் உள்ள வரத பார்த்த உடனே ஜூலிக்கு செம ஷாக்கிங் ஆயிடுது. ரெஸ்ட் ரூமுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு ஜூலி வெளியில வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியில வந்துட்டு இருக்கிறப்ப அந்த டாக்டர் ஏதோ பண்ணாரு, அதோட கதிர்பட்டு தான் இப்போ இது டைம் டிராவல் ஆயிருக்கு. சோ நான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜூலி பயப்படுறாங்க. சரி ஓகே ரிவர்ஸ்ல ஸ்பீடா போனா நம்ம மறுபடியும் பிரசன்ட்க்கு போயிடலாம் சொல்லிட்டு ஜூலி மறுபடியும் அந்த மந்திரக்கலை யூஸ் பண்ணுவாங்க. பட் அதனால எந்த யூஸ்மே இல்ல. அந்த போர்ட்டர் ஓபன் ஆன விஷயத்தை பத்தி வால்டர் கிட்ட டார்க் அண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஷிண்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு முயல் மந்திரக்கலை யூஸ் பண்ணிட்டு பாஸ்ட்டுக்கு போயிருக்கா. சோ நீங்களும் அப்படியே போயிட்டு அந்த மந்திரக்கலை எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த போர்ட்டர் வழியா பாஸ்ட்டுக்கு போக மட்டும் தான் முடியும், வர முடியாதுன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஷிண்டு ஒரு பால் மாதிரி ஒன்று ஷேடோ கார்ட்ஸ் வச்சு வரப்பா இதை வச்சு நீங்க ஃபியூச்சருக்கு மறுபடியும் வந்துடலாம்னுவாங்க. அண்ட் பாஸ்ட்டுக்கு நீங்க போறப்ப ஜாக்கி சான் அங்கதான் இருப்பான், முடிஞ்ச அவனையும் கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் அங்கிள் ஜாக்கிக்கு கால் பண்ணிட்டு சம வாங்குவாரு. இதுதான் நீ குழந்தைய பாத்துக்கிறா ஜூலி கிளாஸுக்கே வரலன்னு சொல்லிட்டு டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னன்னு போய் பாருன்னுவாரு. ஜூலி தேலாம் சொல்லிட்டு வெளில போறப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த டாக்டரோட ரேஸ் பாத்தீங்கன்னா ஜாக்கி மேல போடும். இதனால ஜாக்கி பாத்தீங்கன்னா பயந்து ஜூலி வரப்பையும் இப்படியே தான் ஆச்சு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல அப்ப ஜூலி இங்க வந்தாலும் சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா வரப்பையும் இப்படி தான் ஆச்சு அப்படின்னுவாங்க. டைம் டிராவல் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், காலத்துல ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மிஷின் காட்டுனுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ல ஏதோ ஒரு நகர்வு இருக்கும். அண்ட் பாஸ்ட்ல ஜூலி என்ன பண்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ஜாக்கி கிட்ட ரெண்டு பேர் சவால் விடுவாங்க, இந்த சூரை தாண்ட முடியுமா சொல்லிட்டு. ஜாக்கியும் அந்த சவால் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா தாண்ட பாப்பாரு. பட் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுற அவர் கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஆனா ஜூலி தான் போய் காப்பாத்திடுவாங்க. அதே நேரத்தில் பிரசன்ல இருக்க ஜாக்கிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பு மறையிற மாதிரி காட்டுறாங்க. பிகாஸ் சின்ன வயசுல இவர் செவரு ஏற முடியாம கீழே விழுந்தப்பதான் அந்த வடு ஏற்பட்டிருக்கும். இப்போ அது ஜூலி காப்பாத்தினால அந்த வடு மறைஞ்சிருது. சோ பாஸ்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜூலி எதையும் மாத்திரம் சொல்லிட்டு அங்க ஜாக்கிக்கு தெரியுது. டாக்டர் அந்த போர்ட்டர் ஓபன் ஆகிற இடத்துக்கே போயிடுவாங்க. ஆனா உள்ள போறதுக்கு பயப்படுவாங்க. பீமா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா பிடிச்சி உள்ள போடுவாரு. கடைசியில் அவரும் உள்ள போயிடுவாரு. ஆனா அந்த போர்ட்டருக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். இப்போ மந்திரக்கல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஆக வேண்டிய கட்டாயம். பீமா பாத்தீங்கன்னா கையில அந்த டிராகன் கருவியும் வச்சிருப்பாரு. அதை யூஸ் பண்றப்ப மந்திரக்கல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது வழியே காட்டும். ஜூலியா ஜாக்கி அவங்க அங்கிள் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ற சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்கிள் செம இளமையா இருப்பாரு. மந்திரக்கல் மந்திர சத்தியம் பத்தி ஜூலி பேசுறத பார்த்து அங்கிள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். ஆமா இதை பத்தி தான் உனக்கு தெரியும், எனக்கு இதுல ஆர்வம் இருக்குன்றது உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்பாங்க. ஓ அங்கிள் இதுக்கப்புறம் தான் மந்திர சக்தி பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரா சொல்லிட்டு ஜூலி மனசுல நினைச்சுப்பாங்க. அதே நேரத்தில் அங்க பீமா வந்துருவாரு. மந்திரக்கல் எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. குட்டியா ஜாக்கி நிக்கிறத பார்க்க டாக்டர் அங்க இவன் கதை எங்கேயே முடிச்சா நம்மளுக்கு எதிர்காலத்துல பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜாக்கி கொல்லணும்னு வேற நினைப்பானுங்க. ஆனா ஜாக்கி சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது யாருக்கிட்ட, அங்கிள் கிட்டயாச்சு. அங்கிள் சும்மா விடுவாரா, ஒரே கிக்கு தான் எல்லாரையும் பறக்க விடுவாரு. எங்கர் வெர்ஷன் அங்கிள் பாத்தீங்கன்னா சூப்பராவே ஃபைட் பண்ணுவாரு. அங்க இருக்க டாக்டர் அங்க ஒவ்வொருத்தரும் அடிச்சு பறக்க விடுவாரு. ஜூலியும் ஜாக்கியும் சேஃபான இடத்துக்கு ஓட சொல்லிடுவாரு. இங்க டாக்டர் அங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப பீமா பாத்தீங்கன்னா அங்கிள் அடிச்சு போட்டுறான். டாக்டர் அங்க விடாம ஜூலியும் ஜாக்கியும் பின்னாடி தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க சமாளிக்க முடியாது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முயல் மந்திரக்கலை யூஸ் பண்ணிட்டு ஜூலியும் ஜாக்கி அங்க இருந்து ஸ்பீடாவே தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம போயிடுது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ராசப்பா தான் ஒரு ஐடியா சொல்றாரு. ஜாக்கி இங்க குட்டியா இருக்கானா, நம்மளோட பாஸ் வால்டரும் இங்க குட்டியா தானே இருக்கணும். சோ அவரை தேடி கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு டெலிபோன் டைரியில இருந்து வால்டரோட அட்ரஸ் எடுத்துட்டு அவங்கள மீட் பண்ணலாம் சொல்லிட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா வால்டர் குட்டியா இருப்பாரு. குட்டியா இருக்க வால்டர் கிட்ட டார்க் அண்ட் கேங் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம வால்டர் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல திமிராவே இருப்பாரு. அவங்க கிட்ட திமிரா தான் பதில் பேசுவாரு. ஃபைனலா அந்த சயின்டிஸ்டும் அந்த போர்ட்டர் எங்க ஓபன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க மிஷின் வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. ஜாக்கி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் காத்து இருக்க முடியாது, நான் உள்ள போயிட்டு என்ன நடக்குது பாக்குறேன் சொல்லிட்டு அந்த போர்ட்டருக்குள்ளே எகிரி குதிச்சிருவாரு. அண்ட் பாஸ்ட்ல ஜூலி பாத்தீங்கன்னா ஜாக்கி கிட்ட தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி மந்திரக்கல் இருக்கு, இது மூலமா நம்ம இவ்வளவு ஸ்பீடா வந்தோம் அப்படி சொல்லிட்டு. பட் இதெல்லாம் கேட்கிற ஜாக்கி பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது, நீ ஒரு லூசு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அட் த சேம் டைம் ஜூலியும் ஜாக்கியும் ஒன்னா வர வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வால்டர் ஒரு ஐடியா பண்ணுவாரு. ஸ்ட்ரைட்டா அங்கிளோட ஷாப்புக்கு போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு ஆபத்துன்னு அங்கிளும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க வரப்ப மயக்க மருந்து கொடுத்து அங்கிளையே மயக்கமாக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜூலியும் ஜாக்கியும் ஸ்ட்ரைட்டா அங்கிளோட ஷாப்புக்கு தான் போய் பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்கிள் இல்ல, பட் ஒரு பேம்ப்ளெட் மட்டும் இருக்கு. அதுல உங்க அங்கிளை கடத்தி வச்சிருக்கோம், மந்திரக்கலை எங்க கிட்ட வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ சொல்லிருப்பாங்க. குட்டி ஜாக்கியும் அங்கிள் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போலான்னு ஜூலியை வலிச்சிட்டு போவாரு. இவங்க ஒரு பக்கம் போனதுக்கு அப்புறம் பெரிய ஜாக்கியும் பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு தான் வருவாரு. அங்க மறுபடியும் அந்த பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு ஐயோ அங்கிளை கத்திட்டாங்களா சொல்லிட்டு அவரு அங்க இருந்து ஓடுவாரு. அங்கிளை கட்டி வச்சுட்டு டார்க் அங்க பாத்தீங்கன்னா சில் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல. அங்க வர ஜூலி மந்திரக்கலை யூஸ் பண்ணிட்டு அங்கிளோட கைத்தை அவுத்தலாம் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா டார்க் அண்ட் பாத்துறாங்க. அண்ட் ஜூலியை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப நடக்கிற சண்டையில பீமா கையில இருந்து அந்த ஃபியூச்சருக்கு கொண்டு போற பால் பாத்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி இருக்கு. அதை எப்படியோ ராஜேஷ் கேஷ் பண்ணிடுறாரு. இந்த பால்காக ஏன் இவங்க இவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜூலிக்கு அது மேல ஒரு டவுட்டும் வருது. அண்ட் ஜாக்கியை பிடிச்சி வச்சுட்டு நீ மந்திரங்களை கொடுத்தா ஜாக்கியை விடுறேன்னு சொல்லுவாங்க. ஜூலி வேற வழி இல்லாம மந்திரங்களை போட்டுருவாங்க. ஜாக்கியை தூக்கி பாத்தீங்கன்னா அவங்க தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. ஜாக்கிக்கு சின்ன வயசுல நீச்சல் தெரியாதனால பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல இருக்க ஜாக்கியோட உடம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறையும் ஆரம்பிக்குது. ஃபைனலா ஜூலி ஜாக்கி காப்பாத்தி மேலையும் கொண்டு வந்துடுறாங்க. மந்திரங்கள் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் ஜாக்கியோட கதையை முடிச்சு கிளம்பலாம் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாக்கி வந்துடுறாரு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல குட்டி ஜாக்கியும் பெரிய ஜாக்கியும் ஒன்னா பார்த்துட்டு ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் குட்டி ஜாக்கி சொல்றாரு இந்த மாதிரி அவங்க வச்சிருந்த பாலை நான் அவங்க கிட்ட இருந்து சுட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு முயல் மந்திரங்களை யூஸ் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க டார்க் அண்ட் இப்போ அந்த பால் இல்லாதனால மறுபடியும் ஜாக்கி தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த தப்பிக்கிற அவசரத்துல குட்டி வால்டரையும் விட்டு வந்திருப்பாங்க. வால்டர் அங்க வந்து செம காண்டாயிருவாரு. இனிமேல் என்ன தனியா விட்டு வந்தீங்கன்னா உங்களை தொலைச்சிருவானுவாரு. அந்த பாலை மறுபடியும் வாங்க போலாம் சொல்றப்ப மந்திரங்களை கொடுத்து அந்த பாலை தருவோம்னு சொல்லுவாங்க. பட் அவங்க எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வேற லெவல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. ஜாக்கி அங்கிளும் போட்டா போட்டி போட்டு டார்க் அண்ட் கேங்க பந்தாடுவாங்க. அங்கிள் அவரோட ஸ்டைல்ல குங்ஃபுவும் ஜாக்கி அவரோட ஸ்டைல்ல மார்ஷல் ஆர்ட்ஸும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூப்பராவே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. டார்க் அண்ட் கேங்ல இருக்க ராஜேஷ் பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம் சொல்லிட்டு போவாரு. சடனா அவர் மேல ஸ்பாட் லைட் அடிக்கவே பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு டான்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் போல. அண்ட் பீமா மந்திரங்களோட சத்தியை யூஸ் பண்ணிட்டு ஜூல் கையில இருக்கிற அந்த பாலையும் பிடிங்கிருவாரு. அதே நேரத்துல குட்டி ஜாக்கி அந்த பாலை பிடிங்கி ஸ்ட்ரைட்டா பெரிய ஜாக்கி கிட்ட போட்டுருவாரு. பீமா குட்டி ஜாக்கியை பிடிச்சிருவாரு. தென் அந்த பாலை மட்டும் நீ தூக்கி போலனா உனக்கு எதிர்காலமே இல்லாம பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஜாக்கியை மிரட்டுவாரு பீமா. நீ எனக்கு எதிர்காலம் இல்லாம பண்ணனா நீ எதிர்காலத்துக்கு போயிட்டு எதிர்காலத்துல சம்பளமே வாங்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஜாக்கியை மிரட்டுவாரு வால்டரை பிடிச்சிட்டு. அங்க வர டார்க் அண்ட் கேங் இந்த முதலாளி இல்லனா வேற முதலாளின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ அந்த ஜாக்கியை முடிச்சு விடு அப்படின்னுவாங்க. உடனே குட்டி வால்டர் அந்த பந்தை புடுங்கிட்டு பாத்தீங்கன்னா இனிமேல் யாருமே எதிர்காலத்துக்கு போக முடியாது இதை உடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அதே நேரத்தில் ஜூலி அதை புடுங்க போவே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பால்ல இருந்து ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. பிரசன்ட்டுக்கு போறதுக்கான போர்ட்டல் ஓபன் ஆன உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஜூலி ஜாக்கி எல்லாருமே உள்ள போய் விழுந்துருவாங்க. at the same time டார்க் அண்ட் கேங் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறாங்க. பாஸ்ட்ல இருக்க வால்டர் பாத்தீங்கன்னா ஜாக்கி மாட்டுவாரு. ஜாக்கி ஒரே ஒரு கும்பு வித்தை தான் காட்டுவாரு. வால்டர் அங்கே வாங்கி விழுந்துருவாப்புல. போர்ட்டலுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கப்பே ஜாக்கி பாத்தீங்கன்னா பீமா கையில இருந்து அந்த மந்திரக்கலை எப்படியே பிடிங்கிடுறாரு. அது மூலமா பாத்தீங்கன்னா பீமா எங்கேயோ போய் விழுந்துறாப்புல. நம்ம ஜூலியும் ஜாக்கியும் கரெக்டா எங்க போனாங்களோ அங்கேயே வர வச்சிருக்காரு அந்த விஞ்ஞானி. டார்க் அண்ட் கேங் பாத்தீங்கன்னா இன்னும் பழைய காலத்துக்கு போயிடுறாங்க. என்னோட டைம் மிஷினால திரும்பியும் கொண்டு வர முடியுமா சொல்லிட்டு அந்த விஞ்ஞானியும் அங்க யோசிச்சுட்டு இருக்காரு. நோ இது எல்லாமே முயல் மந்திரக்கல்னால தான் நடந்தது. ஜாக்கி அந்த கல்லை கொடுன்னு சொல்லிட்டு ஜாக்கி பாக்குறப்ப ஜாக்கி ஒரே ஒரு முறை தான். ஜூலி பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அண்ட் ரொம்பவே பாஸ்ட்டுக்கு போன டார்க் அண்ட் கேங் பாத்தீங்கன்னா இப்போ வால்டர் கிட்ட ரொம்பவே வயசாயிட்டு வராங்க, எங்களை மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு இங்க முடியுது. இதை தொடர்ந்து ஜாக்கி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீங்க சின்ன வயசுல ஏதாச்சும் ஸ்டண்ட் பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டு. ஆமா, என்னோட ஸ்கூல்ல எல்லாருமே அவங்க டேலண்ட்டை காட்ட சொன்னாங்க. நான் லாஸ்டா தான் போய் என்னோட டேலண்ட்டை காட்டினேன். ஒரே ஒரு சம்மர் சால்ட் அடிச்சேன். அதை பார்த்து என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த சம்மர் சால்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் மூடையும் பண்ண ஒரு ஸ்டண்ட்னு சொல்லிட்டு அவர் பெருமிதமா சொல்றாரு.